இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம். எங்கள் அம்மா ஜென்ரலாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்க போகுது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரோ இல்லைனா ஒரு பிரியாணி அண்டாவோ எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் கீ நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா சூடானதுக்கப்புறம் 200லேருந்து 250 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் 4லேருந்து 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா இன்னும் 2 கூட சேர்த்து போட்டுக்கலாம். மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு முழு கையளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதே அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின அப்புறம் நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg நாட்டுக்கோழி ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டுக்கோழி ஆட் பண்ணி 2-3 டைம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2லேருந்து 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம்.